கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உலகத்துல ஒரு மனுஷன் இவ்வாறு சொன்னான், இந்த வாழ்க்கையில இந்த உடலுக்கு புகை இல்லாமல் இருந்து விடலாம், புகைப்பிடிக்காமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியும். ஆனால் இந்த புகையை கொடுக்கிற அந்த சிகரெட்டோ இல்லை என்றால் பீடி தயாரித்து கொடுக்கிற கம்பெனிக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? செழிப்பாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தின் மக்கள் அந்த பீடியையோ சிகரெட்டையோ வாங்கி 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 அந்த கம்பெனி முதலாளியை நினைச்சிருக்கிறார்கள், செழிப்பாக்கி வச்சிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில மதுபானம் இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம். அது ஒன்றும் அத்தியாவசியமான ஒரு பொருள் அல்ல, அத்தியாவசியமான உணவு அல்ல. ஆனால் அவைகளை தயாரித்து கொடுக்கிற கம்பெனிக்காரனை நினைச்சுக்கிறோம். இந்த ஜனங்கள், உலக ஜனங்கள் அவனை வாழ வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படிதான் இருக்கிறார்கள்? பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த இந்த உலக மக்கள் எல்லாரும் அவரை நினைச்சார்கள், வாழ வைத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு உணவு இல்லாமல் நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துக்கு உணவு கண்டிப்பாய் தேவை, கட்டாயம் தேவை. ஆனால் அதை கொடுக்கிற தயாரித்து கொடுக்கிற கம்பெனியான உழவர்கள், விவசாயிகள், இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? ஏழ்மையாய் பட்டினியாய் இருக்கிறார்கள், வறுமையில வாடுகிறார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய இடமும் நினைச்சுகிறது இருக்கிறது. இந்த இந்திய தேசத்துல அநேக இடங்களிலே விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள் என்று நாம் பேப்பர்ல படிக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஜனங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நிச்சயம் அவர்கள் கொடுக்கவில்லை. எதற்கு முக்கியத்துவம் தேவையில்லையோ அதற்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை எல்லாம் நினைச்சிருக்கிறார்கள், வாழ வைத்திருக்கிறார்கள். ஒரு பீடி கம்பெனிக்காரன் வாழ வேண்டுமா இந்த நாட்டை, இந்த மக்களை? இல்லையென்றால் அநேகம் ஆயிரம் ஜனங்களை, ஏழை ஜனங்களை கெடுக்கின்ற அந்த பீடி சிகரெட்டு கம்பெனி, அந்த போதை வஸ்துக்களை தயாரித்து கொடுக்கிறவன்லாம் வாழ வேண்டுமா? தேவையில்லை. ஆனால் யார் வாழ வைக்கிறார்? நாம் தான் வாழ வைக்கிறோம். நம்மை போன்ற ஜனங்கள் அவர் வாழ வைக்கிறார்கள். இது உலகத்துக்கு அடுத்தது. ஆனால் நான் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கேட்டுக் கொடுக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக பிரையாரிட்டிஸ், இதெல்லாம் இன்றியமையாதது, இதெல்லாம் முக்கியத்துவம் என்று அநேக வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரா? அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரா? இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அவைகளை விட்டு எதை வாழ வைக்கிறோம்? எது நமக்கு தேவையில்லையோ, எது நமக்கு அவசியம் இல்லையோ அவைகளை நாம் நினைச்சுக் கொண்டே இருக்கிறோம், வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவைகள் தான் நமக்கு பிரதானவைகளாய் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் சிலவற்றை இவைகள் எல்லாம் இன்றியமையாது என்று எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய உடலுக்கு ஆகாரம் மிகவும் முக்கியம், அது இன்றியமையாதது. ஆனால் அதில் உள்ள போதை வஸ்துகள் எல்லாம் என்னது? பிளஷருக்காக பண்றது, நம்முடைய அபிலாஷைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செய்கிற காரியங்கள். ஆனால் ஜனங்கள் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட நினைச்சார், அவர் பேசுகிறார். நாம் கருத்துள்ளவர்களாய், நாம் கவனமுள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வைப்போம் என்றால் தேவன் சொல்லுகிறதை நாம் நினைச்ச முடியும், நாம் கேட்க முடியும். நான் அநேக திருமண நிகழ்ச்சிகளிலே இந்த திருமண மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நான் சிந்திக்கும் பொழுது நான் பல கதைகள் எல்லாம் யோசித்து அவர்கள் எல்லாரும் இதெல்லாம் சொல்லுவார்களே என்று சொல்லி அநேக சொல்லுவதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக பிரசங்களை எல்லாம் கேட்பார்கள். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இதை செய்ய போறதே இல்லை, கவனிக்க போறதே இல்லை. ஆகவே நான் எதை சொன்னாலும் நிச்சய மாட்டார்கள், அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் என்றே நான் என்னுடைய மனதில் வைத்திருப்பேன். ஏனென்றால் அவர்கள் கொள்ளக்கூடிய இருதயத்தில் இருக்கிறார்களா என்று சொல்லி நான் பார்ப்பேன். அப்படி இல்லாத சமயத்தில் அவர்களுக்கு என்ன நான் சொல்வது என்று யோசிப்பேன். ஆனால் எதை நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எதை
அவருடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்றுதான் நான் அநேக திருமண வீடுகளில் சொல்லுவது. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போனவொன்னு என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்போ ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு முதல்ல என்ன தேவை இருக்கிறது? சமாதானம் உண்டாவதாக. அதுதான் இன்றியமையாதது. அவங்க வீட்டுல வேற சோஃபா கம்ஃபர்ட் வேணுமா? வேண்டும். வேற ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு எல்லாம் வேணுமா? வேண்டும். இவைகள் எல்லாம் வேண்டும். ஆனால் எது இன்றியமையாதது? சமாதானம். இதைத்தான் அநேக குடும்பங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியத்துவம்? கணவனும் மனைவியாக உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் முக்கியத்துவம் என்று சொல்கிறோம். ஆனால் எப்படி இந்த உலக ஜனங்கள் இருக்கிறார்களோ அதை போலவே அநேக குடும்பங்களும் இந்த இன்றியமையாத ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு எதெல்லாம் அவர்களுக்கு அடிஷனலாக பிளஷருக்காக எதெல்லாம் அதையெல்லாம் அவர்கள் பிரயாணிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார். வேத வசனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவன் அதைத்தான் சொன்னார். ஒரு குடும்பத்துக்கு போன உடனே, ஒரு வீட்டுக்கு போக உடனே அங்க எது இல்லையோ அதைத்தான் என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு எது இன்றியமையாததோ அதைத்தான் நாம் நினைச்ச வேண்டும், நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் திருமண வைபவங்கள்ல அநேக குடும்பங்களே இல்லாததை நான் பார்ப்பதினாலே அவங்களுக்கு நான் முதல்ல என்ன சொல்லுண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எதை இழந்தாலும் பரவாயில்லை, எதை இழக்க வேண்டாம், சமாதானத்தை இழக்க வேண்டாம் என்றுதான் நாம் பிரசங்கிக்கிறோம். நாம் இங்கே பிரசங்கிக்கிறது, உங்களுக்கு நீ கோடா கோடையாய் பெருவாயாக, உனக்கு வயலுக்கு மேல் வயல் வரட்டும், விளைச்சலுக்கு மேல் விளைச்சல் ஆகட்டும், உனக்கு ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷன் ஆகட்டும், நீ அநேக பிள்ளைகளை பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. நீ சிறு வாழ்வு வாழ்ந்தாலும் எப்படி வாழும்? சமாதானமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வாயாக என்று நினைக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஏனென்றால் தேவன் அதைத்தான் நம்ம இடத்துல சொல்ல சொன்னார். அதைதான் அநேக குடும்பங்களில் இன்று இல்லாததாக நினைச்சிருது, இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆகவே தேவன் நமக்கு அவ்வப்போது பேசுகிற வார்த்தைகளுக்காக நான் செய்கிறேன், மிகவும் நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். சபையில சபையாய் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், சபையில என்ன தேவை? சபைக்கு கட்டடம் தேவையா? தேவைதான். இல்ல சபைக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேண்டுமா? அதெல்லாம் வேண்டும்தான். ஆனால் அதெல்லாம் இன்றியமையாததுதான். சபை என்று எடுத்தால் இல்ல, அவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் தேவன் நம்மோடு இருப்பாரா? இருப்பார். அப்போ சபை என்று வந்தால் நாம் கூடி வரும் பொழுது எது முக்கியத்துவம்? தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைச்ச வேண்டும், அறிய வேண்டும். அதுதான் இன்றியமையாதது. மற்ற கட்டடங்களோ, மற்ற லவுட் ஸ்பீக்கரோ, நம்முடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோ, மற்றவைகள் எல்லாம் அடிஷனலாக உள்ளவைகள். அவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணாது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதுதான் வித்தியாசம் உண்டு பண்ணும். தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எனக்கு, எந்த குடும்பத்திற்கு என்று எதையெல்லாம் செய்திருக்கிறார், எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், எனக்கு வேண்டியவெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தேவன் எனக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து, அதை ஒவ்வொரு நாளும் அந்த மனம் திரும்புதலை அவர் எடுத்து எனக்கு வழிநடத்தி, அவர் அன்பராம் இயேசுவை நோக்கி நான் ஓடும்படியாக செய்திருக்கிறார் என்பதை நான் நிச்சய வேண்டும், நான் அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிச்சயப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், நாம் அன்பராம் இயேசுவின் பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று. ஆனால் நான் நினைச்சவில்லை, நான் ஓடவில்லை. நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நான் நினைச்சவில்லை, நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அநேக தேவனுடைய குடும்பங்கள்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறவருடைய காரியங்கள்ல ஏன் ஒரு டிராஜடி நடக்கிறது? ஏன் ஒரு துயர சம்பவம் நடக்கிறது? அவர்கள் தேவனை அறிந்து உண்மையாய் தேவனை மன்னித்து ஓடினார்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நாம் அதை செய்ய வேண்டும், சிறிதற்கு பார்க்க வேண்டும். ஒரு ஞானவான் மற்றவர்களுடைய
தவறுதலை வைத்து தானும் என்ன செய்வான்? பாடம் கற்றுக் கொள்வான். அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். சபையில எது நம்முடைய வாழ்க்கையில நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் வாசித்துக் கொண்டு வந்தேன். ஆதிகால சபையில தேவன் எதை செய்தார், என்ன நடந்தது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இல்லை என்றால் தேவன் எதை செய்தார் என்பதை நான் தியானித்த பொழுது நான் கண்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். ஆதி திருச்சபையிலே நடந்த விஷயங்களை, நடந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, 2ஆம் அதிகாரம் என்றாலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள் மேடையிலே. அப்பொழுது அவருக்கு கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவன் அவரை அபிஷேகித்தார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அதன் விளைவாக அவர்கள் என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது? 42வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வெட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு இன்றியமையாதவைகள். அவர்கள் சபை கட்டடத்தை கட்டினார்கள், இல்லை என்றால் அவர்கள் உட்காருவதற்கு, எல்லோருக்கும் உட்கார்வதற்காக நல்ல ஒரு ஆம் சேர் வாங்கி போட்டார்கள் என்பதெல்லாம் இரண்டாவது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்னென்றால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தார்கள், அவர்கள் அந்யோன்யமாயிருந்தார்கள், அப்பம் விட்டார்கள், ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதன் விளைவாக என்ன நடந்தது என்றால் 47வது வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். யாரை? ரட்சிக்கப்படுகிறவர்களை. நான் இவ்வாறுதான் இந்த வசனத்தை நான் தியானித்தேன். தேவனுடைய சபையாய் உண்மையாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் எண்ணிக் கொண்டே இருப்பார்கள், பெருகி கொண்டே இருப்பார்கள். சபையில தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? இங்க நல்ல ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் என்பதன் மூலமாகவா, இல்லை என்றால் இங்கே அநேக படித்தவர்கள் இங்கே சபைக்கு வருகிறார்கள் என்பதா? இல்லை. தேவன் இங்கே இருக்கிறார், நம்மிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை என்ன செய்து கொண்டே இருப்பார், சேர்த்து கொண்டே இருப்பார். ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டே இருப்பார். வெளியேறிந்து வருகிற ரட்சிக்கப்படுவதை சேர்ப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை, those who are being saved, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய எண்ணிக்கை செய்து கொண்டே இருக்கும், கூட கொண்டே இருக்கிறோம். ஏதோ நான் 1984 ரட்சிக்கப்பட்டேன், அதிலிருந்து நான் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாதட்டி கொண்டு கூடிய கூடுகை இல்லை. அவருடைய எண்ணிக்கையை தேவன் பார்ப்பதே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தங்களை பரிசோதித்து இந்த ரட்சிப்பின் வழியிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை செய்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சகோதரன் மூலமாக தேவன் பேசட்டும் என்று நாம் நினைச்சுகிறோம், கூடி வருகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோம் அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நினைச்சுகிறோம், நாம் சொல்லுகிறோம். எதற்காக? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மேற்கொண்டு பாருங்கள், 4வது அதிகாரம் பாருங்கள். 4வது அதிகாரம் 31வது வசனத்துல அங்கே ஒரு பிரச்சனை உண்டானது. அவர்களுக்கு ஒரு உபத்திரம் வந்தது. உபத்திரம் எல்லாம் முடிந்து பேதுரு அப்போஸ்தலன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்களை தண்டித்து விடுவித்து விட்டார்கள். அப்பொழுது 30வது வசனத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய 29-30 என்ன வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து வினியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்று நினைத்தார்கள்.
அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்கள், என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் என்ன செய்தார்கள் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனால் அதன் விளைவாக என்ன நடந்தது? அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இல்லையா? தேவ வசனத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? உறுதிப்பட்டார்கள். அதிலே அதிகமாய் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அதை என்ன செய்தார்கள்? தைரியமாய் பிரகடனப்படுத்தினார்கள், தைரியமாய் சொன்னார்கள். அவர்களுடைய கூடுகை சபையில் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பெருகிக் கொண்டே இருக்கும். தேவன் எதை செய்ய விரும்புகிறார்? என்ன நடக்கும்? குணமாகிறவர்கள் குணமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இல்லை என்றால் சபையிலே அவர்கள் வந்தது நிமித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தது, அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தது, அவர் எல்லாரும் சுபிட்சமா இருக்கிறார் என்பதெல்லாம் முக்கியமானது அல்ல. அவர்கள் தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். இல்லை என்றால் தேவ வசனத்திலே நினைத்தார்கள், நினைத்து ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே நான் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்குள்ளே சமையல் பரிமாறுகிற வேலை அது யார் பண்ணுகிறது? அதை சரியாய் பண்ணுகிறார்களா? இல்லை சிலருக்கு அவர்கள் பாரபட்சமாய் செய்கிறார்கள், இவர்களுக்கு அதை செய்யவில்லை என்றெல்லாம் அவர்கள் பிரச்சனை எழுந்த பொழுது அப்பொழுது என்ன சொன்னார்கள்? அப்போஸ்தலர்கள், நாங்கள் வேத வார்த்தையை, வேத வசனத்தை, தேவ வசனத்தை போதியாமல் இவைகளெல்லாம் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அது எங்களுடைய அழைப்பு அல்ல. நாங்கள் எதை பிரதானமாக செய்ய வேண்டும்? நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அது எங்களுக்கு தகுதி அல்ல. ஏனென்றால் பந்தி விசாரணை எல்லாம் வருது இரண்டாவது காரியம். ஆகவே அவர்கள் அதற்கென்று சில சகோதரர்களை ஏற்படுத்தி நீங்கள் பந்தி விசாரணை செய்யுங்கள், நாங்களோ இதில் இருப்போம், தேவ வசனத்தை ஜனங்களுக்கு போதிப்பதிலேயும் அவர்களை அதிலே நடத்துவதிலே நாங்கள் வச்சிருப்போம், நிலைத்திருப்போம் என்று சொன்னார்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? 7வது வசனத்தை பாருங்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. என்ன நடந்தது சபையில? நான் இதைத்தான் பார்த்து கொண்டே வருகிறேன். எல்லாரும் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள், தேவன் கிரியை செய்கிறார். அதன் விளைவாக என்ன நடந்தது? ஆகவே அப்பொழுது ஆதி திருச்சபையில என்ன நடந்ததோ அதுதான் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கணும். தேவன் நம்மீது நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இதுதான். அதுதான் அடையாளம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. நான் கேட்கிறேன், நாம் எத்தனையோ ஆண்டுகளாக நாம் இந்த சபையில வந்துகிட்டு இருக்கிறோம். 5 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தை நான் கீழ்ப்படிந்து அதை எனக்கு உணவாக்கி அதை நான் உட்கொண்டு நான் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறேன்னா, வேத வசனம் எனக்குள்ளாக விருத்தி அடைந்து இருக்கிறதா? வேத வசனம் விருத்தி அடைந்தது என்றால் நாம் மனன போட்டி வைத்து எத்தனை அதிகாரங்களை படிக்க வாருங்கள் என்று படிக்க வைத்து அதிலெல்லாம் நாம் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று சிறந்து இருப்பதனாலே நாம் வேத வசனத்தில் விருத்தி அடைந்திருக்கிறோமா? இல்லை. இப்ப வேத வசனத்தை விருத்தி அடைந்திருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்கிறது என்பதை எனக்கு என்று நான் தியானித்து அதை நான் கை கொண்டு 1, 2 என்று நான் கை கொண்டு நான் வளரும் பொழுது நான் நினைச்சுகிறேன் வேத வசனத்துல விருத்தி அடைகிறேன். அப்போஸ்தலர் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் என்று இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த அதிகாரங்கள்ல எதை சொல்லாது ஆண்டவர் விரும்புகிறார்? அவைகள் தான் நம்முடைய ஜீவனும் நம்முடைய அப்பவுமாக செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். ஆண்டவரை எப்படி புசிக்கிறது? நாம் எந்த அப்பத்தை நான் உட்கொள்வது? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் மனுஷிவான் பிழைப்பான் என்று சொன்னார். அப்போ தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நான் கருத்தாய் ஆராய்ந்து அதை எனக்கு ஜீவனாக்கி கொண்டே வரும் பொழுது எனக்குள்ளாக என்ன விருத்தி அடைகிறது? வேத வசனம் விருத்தி அடைகிறது. சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டே இருக்கிறதா? நடந்து கொண்டே இருக்கிறது என்றால்
தேவன் எதை செய்ய விரும்பினாரோ அது என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நான் நிச்சயிக்கலாம், நான் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால் எத்தனை பேர் சுகமாகி கொண்டு அப்படி போனார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கும், போய்கொண்டே இருக்கும். எசேக்கியா ராஜா தன்னுடைய வயதான காலத்திலே அவன் செய்தான். அவன் சுகவீனப்பட்ட போது ஆண்டவரிடத்துல கேட்டான், எனக்கு என்ன செய்யும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்களை கொடுங்கன்னு கேட்டார். ஆண்டவர் செய்தார், கொடுத்தார். ஆனால் அவன் அப்படிப்பட்ட வருஷங்கள் கூடின பொழுது அவன் பெற்ற ஒரு குமாரன் தான் இந்த இஸ்ரவேல் ராஜ்யங்களை ஆண்ட ராஜாக்களிலேயே மோசமான ராஜாவா என்ன செய்தான், வந்தான். அது பிரயோஜனமா? இல்ல. லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டு அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும், தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் அந்த லாசரு திரும்பவும் மரித்தானா, மரிக்கவில்லையா? அவன் மரித்தான். ஆகவே லாசரு உயிர் தெழுந்த சம்பவம் கூட என்னது, நிலையான ஒன்று அல்ல, நிலையான ஒன்று அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனாக்கி, அதை அப்பமாக்கி நான் ஜீவனாக்கி அதை வளர்ந்து கொண்டே பெருமா, அது நிலையான ஒன்றா? நிச்சயமாய் உள்ள நிலையான ஒன்று. என்ன, அது என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக நிச்சயிக்கிறது, அது நடத்துகிறது. அதை வாஞ்சித்து தான் நான் ஓட வேண்டும். எப்படி இந்த உலக ஜனங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அதை போலவே நம்முடைய சபை வாழ்க்கையிலேயும் நாமும் எதையோ ஒன்று ஜனங்களுக்கு முன்பாக வாழுகிற ஒரு அவுட்டர் லைஃப்ல கவனம் செலுத்தி அதிலேயே நான் செய்து கொண்டே இருந்துவேன், திருப்தி அடைந்து கொள்வேன். ஆனால் எனக்குள்ளாக அந்த ஜீவன் இல்லாமலேயே நான் மறிக்க முடியும், நான் ஜீவன் இல்லாமலேயே என் வாழ்க்கையை நான் முடிக்க முடியும். அதிலே தான் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நான் சிலரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எதை கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், 4 பேர் நம்மளை மதிக்கணும்ல என்று சொல்வார்கள். எதை செய்தாலும் 4 பேர் அவளை மதிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த 4 பேர் ஒரு கல்யாணத்தை அப்பதான் கல்யாணம் படிக்க போறதுனாலும், ஏன்பா இப்படி செய்யற, இவ்வளவு உன்னுடைய வருமானத்துக்குள்ளாக நீ செலவு பண்ணிக்கலாமே, ஏன் கடன் வாங்கி கல்யாணம் படிக்கிறேன்னா 4 பேர் என்னை மதிக்கணும்ல அப்படின்றார். அவர் எப்படிதான் நல்ல 4 பேர் நல்ல மதிக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி அப்பதான் அப்படி இருக்கிறான்னா, நீங்க கடைசி வரைக்கும் போங்க, அப்படி வாழ்க்கையை முடிவு வரைக்கும். அப்போ எதை எடுத்தாலுமே எதை தான் சொல்லுவார், 4 பேரு நம்ம மதிக்கணுமே அப்படின்னு தான் சொல்லுவார். கடைசி ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அவங்க கணவன் மனைவியை பார்த்து ஒரு நாள் சொல்லுவோம், 4 பேர் மதிக்கணும்னு சொல்றீங்க, என்ன 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு அதுக்காகவே இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டீங்க, நான் என்ன நினைப்பேன்னு என்னைக்காட்டு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கணவன் மனைவியை பத்தி கேட்டா அதை பத்தி கவலையே இல்ல. 4 பேரு என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிதான். மனைவிக்கும் கணவன் என்ன நினைப்பாருங்கிறது இல்ல, 4 பேரு என்ன நினைப்பாங்க. சரி, இப்படியே கல்யாணம் முடியும் போது அப்படி இருந்துச்சு, 50 வயசுக்கு அப்புறம் இருந்துச்சு. நீங்க 70 வயசுல பாருங்க, ஒருத்தருக்கு ரொம்ப வருத்தம், அங்க போகணும் இங்க போகணும், இறந்து ஒரு கண்டோலன்ஸ்னா உடனே போகணும்பாரு. என்ன இருக்கு அப்படி, நீங்க போய் என்ன செய்ய போறீங்க, அந்த அம்மாவை திரும்ப கொண்டு வர போறீங்களா, இல்ல அந்த ஐயாவை திரும்ப கொண்டு வர போறீங்களா? ஒண்ணுமே இல்ல, நீங்களே போற சமூகத்துல இருக்கிறீங்களே, பேசாம இருங்க அப்படின்னா, இல்ல நான் செத்தன 4 பேர் வரணும்ல, செத்ததுக்கு அப்புறம் நீங்க எத்தனை பேர் வந்திருக்கா நீங்களே பார்க்க முடியாத, அதுக்கு இவ்வளவு வருத்தமா என்றுதான் மக்கள் ஜனங்கள் எவ்வளவாய் நாம ஏமாத்தி கொண்டே இருக்கிறோம். செத்ததுக்கு அப்புறம் நான் எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கு அதை கூட மக்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் நித்தியமாய் வாழ போற வாழ்க்கை குறித்து என்ன இல்ல, கவலை இல்லை. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன், அதைத்தான் நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். நித்தியமான வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஜீவனுக்கு நான் பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சபையில கூட நாம் நினைச்சிடும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், சபையில உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள், மூப்பர்கள் என்ன நினைப்பார்கள், மூப்பர்கள் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். தேவனுக்கு உண்டாக வாழ்கிற வாழ்க்கையில நான் வாழ்வேன் என்றால் எனக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அதைத்தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். எனக்குள்ளாக என்ன வளர வேண்டும், வேத வசனம் என்ன செய்ய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அதுதான் ஆதி சபையில நடந்தது. அதைத்தான் ஆண்டவர் நினைச்சார், எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். இங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம். சபைகளை கலக்கி கொண்டிருந்த சவுல் மனம் திரும்பி விட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல
அப்போ சபைகளை எப்படி ஆயிடுச்சு? அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. அப்போ 30வது அதிகாரத்து 31வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ஏன் அருமையாய் நான் இதை பார்க்கிறேன். சபையில என்ன நடக்குது? சபை சமாதானம் பெறுகிறது. அது கூட என்ன நடக்குது? பக்தி விருத்தி அடைகிறது. சபையில வருகிற ஒவ்வொருவரும் யாரா இருந்தாலும் சரி, அது சிறுபிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலே ஒவ்வொரு நாளும் நாம் எதிலே நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனுக்குள்ளாக பக்தி விருத்தி அடைவதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் நம்முடைய பாரங்கள் எல்லாம் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த சபை கட்டடத்துக்குள்ளாக எத்தனை 100 ஜனங்கள் வருகிறார்கள், எத்தனை 1000 ஜனங்கள் என்பதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதில் நாம் பிரயாசப்படவே இல்லை. அதை குறித்து அநேகர் அவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சபைக்கு அது இலக்கு அல்ல. நம்முடைய சபைக்கு அது இலக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கும் அது இலக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தை என்னுடைய என்னவாக வேண்டும்? மாம்சமாக வேண்டும். தேவன் என்னோடு பேச வேண்டும். நான் பக்தி விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நான் தினம் தினம் ஆறுதல் பட்டு என் வாழ்க்கை அது நடந்தேற வேண்டும். அதைத்தான் ஆதி சபையில நடந்தது. 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கிறோம். இங்கே ஏரோது என்கிற ஒரு ஆளுகை செய்கிற அவர் ஏரோது ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தார். முதலாவது சவுல் துன்பப்படுத்தினார். அது சவுல் துன்பப்படுத்தி அது முடிந்த வரும் சவுல் பவுலாய் மாறின உடனே சபைகளின் செய்து சமாதானம் பெற்று பக்தி விரி தொடர்ந்தது. இங்கே ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்த பார்க்கிறான். அவன் யாக்கோபை அவன் சிரசேதம் பண்ணிவிட்டான். மறுபடியும் பேதுருவை செய்கிறான் பிடித்து அதிலே ஒரு இன்பத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் துடிக்கிறான். ஆனால் தேவன் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் யாரை முடித்து விட்டார்? ஏரோதை. அவன் பேதுருவை முடிக்க வேண்டும் நினைத்தார். ஆண்டவரை செய்து விட்டார். ஏரோதை அவர் முடித்து விட்டார். அப்போ அந்த 23வது வசனத்தை பாருங்கள். அவன் ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து செத்தான். அப்போ உடனே என்ன நடந்தது? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. சபையில என்ன நடக்க வேண்டும்? நம்முடைய கட்டடங்கள் எல்லாம் பெரிதா இடித்து பெரிய கட்டடங்களாக கட்டப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஜனங்கள் பெருங்கூட்டமாய் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. வேத வசனம் இல்லைன்றா தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அது எங்கே பெருக வேண்டும்? முதலாவது அது என்னுடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்க வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையிலே அது என்ன ஆக வேண்டும்? வாழ்க்கையாய் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இது மாற வேண்டும். அதைத்தான் நாம் சபையில பிரயாசப்படுகிறோம். அதிலே தோல்வி அடைந்து நம்முடைய சபைக்கு வரும் பொழுதெல்லாம் மன்னிச்சுகிறோம். ஒருவர் உற்சாகப்படுத்துகிறோம். இதிலே நிலைத்துருங்கள், தேவனிலே நிலைத்துருங்கள். 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கே அடுத்த ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். 13ஆம் அதிகாரத்துல அவர் யூத ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சுவிசேஷத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா யூத ஜனங்கள் எல்லாரும் மன்னித்து விட்டார்கள், நிராகரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு எங்கே போகிறார்கள்? புறஜாதியார் இடத்திற்கு போகிறார்கள். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா வெரி இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ். அவர்கள் யூதர்களுக்கென்று இல்லாமல் இப்படி எங்கே போகிறார்கள்? கான்சென்ட்ரேட் பண்ணி கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அவர்கள் புறஜாதிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது பாருங்கள். 48வது வருஷத்துல புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். புறஜாதிகள் எதை மகிமைப்படுத்தினார்கள்? எங்களுக்கு பெங்களூர்ல கனெக்ஷன் இருக்கு, பெங்களூர்ல எல்லாம் நல்ல படித்தவர்கள், அதிலேயே நாம் கனெக்ஷன்ல பெருமைப்படுகிறோமா? அவர்கள் எதை மகிமைப்படுத்தினார்கள்? கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள். என்ன நடந்தது? கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? அது வளர வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையாக அது மாற வேண்டும். அப்படியாய் நாம் எல்லோருமே நம்மளை வாஞ்சிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நான் அதிலே பிரயாசப்படாவிட்டால் நான் இந்த உலக ஜனங்களைப் போலவே எது தேவையில்லையோ அதை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எது என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதை நான் தேடி ஓடுகிறவனாக இல்லை. ஆனால் வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையாய் மாறி அது ஜீவனாய் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் அது என்னை நேர எங்கே நடத்தும்? நித்திய ஜீவனுக்குள்ளாக
அது என்னை நடத்தும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவர் என்னோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அது எனக்கு என்ன செய்யட்டும், அது அப்பமாக மாறட்டும், அது எனக்குள்ள அது கிரியை செய்யட்டும். அதையே நாங்கள் சபையில் உள்ள வருகிற ஒவ்வொருவரும் அதை வாஞ்சிக்கட்டும். இந்த உலகத்தின் மற்றவைகள் எல்லாம் தேவன் கூட கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானவைகள், தேவையானவர்களுக்கு மேலேயும் தேவன் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒன்று செய்தார். உண்மை உள்ளவராக இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் அப்போஸ்தலர்களை வாசிப்போம் என்றால், நாம் அறியாமல் உள்ள காலங்களில் கூட தேவன் அந்த கால சூழ்நிலைகளை மாறாமல் நமக்கு வெயில் அடிக்க வேண்டிய காலத்திலே வெயில் அடித்து, மழை பெய்ய வேண்டிய காலத்திலே மழையை செய்து, நம்மை சந்தோஷத்தினாலும் ஆகாரத்தினாலும் செய்கிறார். அவர் நிரப்பி இருக்கிறார். எப்பொழுது? தேவனை அறியாமல் அஞ்ஞானிகளாய் இருக்கும்போது கூட தேவன் அதை செய்கிறார். அப்போ தேவன் நமக்கு ஆகாரத்தினாலும் மற்ற எல்லாவற்றினாலும் நம்ம திருப்தியா இருப்பதனால தேவன் என் மீது பிரியமா இருக்கிற அர்த்தமா இல்ல. அஞ்ஞானிகளுக்கும் தேவன் செய்கிறார், அதை செய்கிறார். ஆனால் நீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நினைச்சார், நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு சேர்ந்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர்களை எதனால் நிரப்பினார்? ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலுமா? இல்ல. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிச்சயவார், அவர் நினைப்பார். ஏனென்றால் இந்த இரண்டும் தான் நித்தியமாய் அவர்களை நிச்சயம் நடத்தும். மற்றதெல்லாம் ஆகாரமும் சந்தோஷமும் இந்த உலக ஜனங்களுக்கும் உண்டு, அஞ்ஞானிகளுக்கும் உண்டு, தேவனை அறியாதவர்களுக்கும் உண்டு, தேவனை மறுதலிக்கிறவர்களுக்கும் உண்டு. தேவன் அதை செய்யாமல் இல்லை. ஏனென்றால் இத்தனை வருட காலமாக அதை செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே தேவன் தந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்.